எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாலே பொங்கல் வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. இங்கே வந்து இந்த விழாவை கொஞ்சம் மக்களாக சேர்ந்து சிறப்பாக பண்ணணுங்கிற எனக்கு ஒரு அந்த ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை இந்த அளவு மூலியமாக இங்கே வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கணும்னு என்ன முடிஞ்சு. பொங்கல்னாலே ஜல்லிக்கட்டு தான் மதுரையில். ஆமாம், அங்கே பார்க்க அவங்களை எதிர்பார்க்கலாமா? ஐயா, மாடு பிடிக்கிற அளவுக்குலாம் நான் கிடையாது. நீங்கள் மாடு பிடிக்கிறது வேணால் பார்க்கலாமா? எங்கிட்ட பிடிக்கிறது மாடை அதில் கொண்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. பார்க்க வருவீங்களா? அதான் மாடு பார்க்க முடிஞ்சால் அங்கே போவேன். இல்லைன்னா அந்த பொங்கலை முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு போகணும், நிறையா வேலை இருக்குது. இல்லை, உங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்ச அனுபவம்லாம் இருக்குது, அதுவும் அப்படியே மாடை பார்த்து ஓடி இருக்கணும், அதை பிடிச்ச விடணும் கிடையாது. அது எங்கே வருது யாருக்கு தெரியும். இப்போல்லாம் மாடு கொஞ்சம் கண்ட்ரோலாக வர்றாங்க. அப்போல்லாம் மாடு இங்கிட்ட பேசிக்கிட்டு பின்னால் ஒன்று குத்தி தீட்டு போயிடும். எப்போல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கண்ட்ரோலோடு போய்கிட்டு இருக்குல்ல. ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பாக அழகாக இன்றைக்கி பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குல்ல. அதை போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன். இல்லைன்னா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலைகளை பார்க்கணும். அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம். என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கேங்கர்ஸ், சுந்தரிச்சி படம் கேங்கர்ஸு, பௌத் பாசிலோட சேர்ந்து மாரிசன் படம், இப்போ 2 படம் ரெடியாக இருக்குது. நீ அடுத்த பிரபுராவும் நானும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறோம். அடுத்த பிரபுராவும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அதாவது ஷூட்டிங் இப்போ ஏப்ரலில் ஆரம்பிச்சிட்டாங்க, மார்ச்சில். மேடையில் பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிங்க, அது எப்படி? என்ன கோரிக்கை? டாக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, வடிவல் கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு. அது ஒன்றும் ஜாலியான மட்டும் தானே. அதான் என்ன கோரிக்கை? வடிவல் சொன்னால் அது தப்பு இல்லை. என்ன சார், ஏழை வாழைகளுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க, அவ்வளோதான். விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அவர் இடத்த நீங்க ஃபில் பண்ணுவீங்களா சார்? வேற எதாவது பேசுமா? அஜித் கார் இப்போ விபத்தாக இருக்குறாங்க, நலமா இருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? வேற எதாவது பேசுவோமா? சரி, 23ஆம் புலிகேசியமா எடுத்து எப்போ உங்களை பார்க்கலாம்? எல்லா படமும் அடுத்த செலக்ட் பண்ணி வருது. இப்போ இல்லை, மாமன்னன்ல ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில். ஆமாம், இது முழுநீள நகைச்சுவை படம் கேங்கர்ஸ். ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டியோட எல்லாரும் சேர்ந்து ரசிக்கிற அளவுக்கு படம் பிரமாமாக வந்திருக்குது. ஆமாம், தமிழ் சினிமாவில் முன்றைய மாதிரி முழுநீள காமெடி படங்கள் வந்து வருவது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதை பற்றி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் உங்களோட பீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி படங்களுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு. இல்லை, நான் வந்து மொத்தம் 3 பரிமாணம் எடுத்தேன். ஒரு பரிமாணம் என்னென்னா ட்ராக் பண்ணுவேன். இப்போ அந்த ட்ராக்கை நிப்பாட்டிட்டேன். ஆமாம், இப்போ ட்ராக்கை நிப்பாட்டிட்டான். அப்புறம் ஹீரோக்குள்ள காம்பினேஷன் இருக்கும். அப்புறம் தனியாக ஹீரோ பண்ணுவேன். இப்படி 3 வருஷம் கையில் கைவசம் வச்சுருக்கோம்ல. அதனால் இப்போ ட்ராக் பண்ணுற காமெடியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ அதனால் இப்போ கதையோடு வர்றது. இப்போ கேங்கர்ஸுங்கிற படம்னா கதையோட ஹீரோ கூட வந்து ஒரு ஆதவன படம் மாதிரி முழுக்க இந்த மாதிரி கதையில் செலக்ட் பண்ணிட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.